ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மல்லிகைப்பூ செடி எனக்கு இந்த செடி வேணும், ராமர்பானம் வேணும், ராமேஸ்வரம் மல்லி வேணும்ன்ட்டு. கண்டிப்பாக இந்த சீசனில் தான் பதியம் போட இருக்கேன். போட்டு நல்லா வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம செம்பருத்தி பூச்செடியை பற்றி டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது செடியை பற்றி டிப்ஸ் வேணாலும் கீழே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். செம்பருத்தி நல்லா செழிப்பாக வளரும் அப்படின்னா நல்லா மண்கலவை இருக்கணும். நார்மலான மண்கலவை உங்கள் தோட்டத்தில் புல் பூண்டு வளருது இல்லையா, அந்த மண்ணே ஒரு பங்கு எடுத்துக்கோங்க. செம்மண் ஒரு பங்கு, கொஞ்சமாக எரு சேர்த்து மிக்ஸ் பண்ணி செடியை வைங்க. நல்லா செழிப்பாக வந்ததுக்கப்புறம் பூக்க விடுங்க. ஆரம்பத்திலே வருதுன்னா குட்டி குட்டி மொட்களை கட் பண்ணி விட்டுருங்க. அந்த மொட்டுக்கள் ரொம்ப சின்னதாக தான் பூக்கும். நல்லா பெரிய செடியாக வளரணும்னா சைடெல்லாம் கட் பண்ணி நிறைய பிரான்ச்சை உற்பத்தி பண்ணால் மட்டும்தாங்க நிறைய மொட்டுக்கள் வைக்கும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக உரங்கள் ஏதாவது கொடுத்துட்டு வாங்க. நிறைய உரம் கொடுத்துருக்கேன். வாழைப்பழ கரைசல், மீன் கரைசல், இந்த மாதிரி லிக்விடான ஐட்டங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக செடிங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு வேலை செய்யும். முக்கியமாக நல்லா வெயில் படுற இடமா வைங்க. தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினாலே போதும். ரொம்ப வாடுற மாதிரி இருக்குன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் விடுங்க. ரொம்ப சிம்பிளாகவே வளரும். நாட்டு ரகங்களை வாங்கி வைங்க. ஹைப்ரிட் போகிறத விட நாட்டு ரகம் நமக்கு எப்போவுமே செழிப்பாக வளரும், நமக்கும் ரொம்ப நல்லது. இந்த பூக்களை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து காய வச்சு ஹேர் பேக்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலையும் ரொம்ப ரொம்ப நல்லது. செம்பருத்தியை முடிஞ்ச அளவுக்கு தினமும் அந்த மகரந்தத்தை ஒன்று எடுத்துகிட்டு நடுவில் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு சாப்பிட்டுவாங்க. ரொம்ப உடலுக்கும் நல்லது, இதயத்துக்குமே நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி உரங்களை கொடுத்து ஆரோக்கியமாக வளர்க்குறதுல ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோட்டத்தில் வச்சு நிலத்தில் வைக்கிறீங்கனாலும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் வச்சுருந்தாலும் இதே மாதிரி வளர்த்து பாருங்கள். நல்லா வெயில் படுற இடமா வைங்க. இதுவே போதுமாக இருக்கும். வேறு ஏதாவது பிளான்ட்டை பற்றி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகைப்பூ செடி தனித்தனியாக என்னென்ன மல்லின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. சீக்கிரமே போட பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய் பாய்.